வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. கேரட் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் ஜெயபால். இவர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை கிராம விவசாயி ஆவார். பூம்பாறை கிராமத்தில் உள்ள மண்ணுக்கேற்ற பயிர்களான உருளை, பூண்டு, கேரட் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது. இதில் ஆண்டிற்கு 3 முறை சாகுபடி செய்யக்கூடிய கேரட் பயிரினை கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி வீரிய ரக விதைகள் மற்றும் செஞ்சுரி ரக கேரட் விதைகளை பயன்படுத்தி கேரட்டில் அதிக மகசூலினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, கொடைக்கானல் பகுதியில் உள்ள இப்போ பூம்பாறை கிராமத்தில் தற்போது நம்ம கேரட் விவசாயத்தை பற்றி நம்ம சந்திக்கிறோம். இந்த கிராமத்தில் பல்வேறு காய்கறி செய்தாலும் பூண்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இருந்தாலும் நம்ம கேரட்டை பற்றி நம்ம இப்போ விவசாயத்தை எப்படி செய்கிறாங்க இந்த பகுதியில் அப்படின்றத பற்றி நம்ம கேரட் விவசாயி வந்திருக்காரு. திரு ஜெயபால் அவர்களே வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கேரட் விவசாயம் எப்படி இந்த பகுதியில் நீங்கள் வந்து சிறப்பாக செய்திருக்கீங்க? சிறப்பாக செய்கிறது வந்து சார், கேரட் தான் அதிகமான மகசூல் இங்கே. உருளைக்கிழங்கு வருஷத்துக்கு 1 முறை, பூண்டு வருஷத்துக்கு 1 முறை, கேரட்டு வந்து வருஷத்துக்கு 3 முறை. ஆனால் நாங்கள் வந்து பயிர் விதை போட்டதுலேருந்து 100 நாள் அறுவடைக்கு வந்துடுது. அந்த விவசாயத்தில் வந்து பல விஷயங்கள் மார்க்கெட்டு நிலவரத்தை பொறுத்து எங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கிறது. விளைச்சல்கள் பொறுத்து ஒன்று இருந்தாலும் விலைகள் கூட இருந்தால் விவசாயிகள் வந்து அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஓகே ஜெயபால், இந்த விவசாயத்துக்கு என்னென்ன ரகம் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்குங்க? அதெல்லாம் எங்கேருந்தெல்லாம் வாங்குறீங்க விதையை? எங்கெல்லாம் தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க? வேளாண்மை துறை தெரிவிச்சிருக்காங்க. விதை வந்து கடைகளில் வந்து விற்கிறாங்க. அந்த கடைகள் வந்து ஒரு டீலர் வந்து விற்கிறாங்க. அவங்களோட வாங்கி நாங்கள் விதையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். குறிப்பாக இந்த பகுதிக்கு என்னென்ன ரகங்கள் நீங்கள் வந்து இந்த கேரட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள் வந்து நீங்கள் போடுறீங்க? ஹைப்ரிட் சார், செஞ்சுரி. இந்த சாதா விதை போட்டால் இந்த இடத்துல வந்து பிடிக்க மாட்டேங்குது சார். இந்த மண்ணுக்கு, பூம்பாறை மண்ணுக்கு வந்து சாதா விதை போட்டால் பிடிக்க மாட்டேன்றது. இந்த ஒரு காஸ்ட்லியான விதைகள் வாங்கி போட்டால் தான் அது மண்ணுக்கு பிடிக்குது. இந்த பகுதிக்கு எந்த விதை வந்து நல்ல மகசூல் தருது? குறிப்பாக இந்த பூம்பாறை, பூண்டி, கிளாவரை பகுதியில் வந்து சார் ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது சார் மண்ணு வாக்கு. ஓகே. பூம்பாறையில் வந்து செஞ்சுரி, இந்த ஹைப்ரிட்டு, பல விதைகள், ஒரு காஸ்ட்லியான விதைகளை வந்து டொக்கிட்டோ, இந்த மாதிரி விதைகளை வந்து யூஸ் ஆகுது சார். அடுத்து வந்து நீங்கள் எப்படி இந்த கேரட் சாகுபடி செய்கிறதுக்கு எப்படியெல்லாம் மண் நிலவளத்தை பற்றி எப்படி தயாரிக்கிறீங்க, அதை பற்றி சில கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து விதையை அறுவடை பண்ணிட்டு உழவு போடுவோம் சார். மாட்டில் டிராக்டர் வசதிகள் இல்லை, மாட்டில் உழவு போட்டு மண்ணை நல்லா வந்து கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உழவு போட்டு விட்டு மறுபடிக்கும் ஒரு உழவு போடுவோம். ஏறு கட்டி மாடு கட்டி உழவு போட்டு அந்த மண்ணு கொஞ்சம் வந்து மக்கும். மக்களோட இந்த ஊடு இருக்க செடி இருக்குதுங்களா, அதை வந்து பொறுக்கி போட்டால் கொஞ்சம் அதை அழுகணுன்னா அது வந்து மண்ணுக்கு வந்து சத்து. அதுக்கு பின்னாடி ஒரு வாரம் இருந்துச்சு மறுபடியும் ஒரு உழவு போட்டு மேட்டுப்பாத்தி மாதிரி வச்சு போடுவோம். இப்போ மழை சீசன் இருக்கிறதுனால மேட்டுப்பாத்தியாக வச்சு போடுவோம். மழை இல்லாத போது தண்ணி பாய்ச்சல் வேண்டியது இருக்குன்னா வாய்க்கால் மாதிரி கரை மாதிரி கட்டி அது தண்ணி பாய்ச்சல் மாதிரி விவசாயம் பண்ணுவோம் சார். அடுத்து எப்படி இந்த பருவம் நீங்கள் எப்படி பிளான்டிங் பண்ணுறது? எந்தெந்த பருவத்தில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட்டை பார்த்தீங்கன்னா 3 பருவம்லாம் பயிரிடலாம். ஆமாம் சார். அது எப்படி இந்த பகுதியில் எந்தெந்த பருவத்தில், அதில் எந்த பருவத்தில் நல்ல விவசாயம் நல்ல மகசூல் கிடைக்குது சார்? பருவம் வந்து சார் ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதத்து வரைக்கும் போடுறதா மகசூல் அதிகமாக இருக்கும். மறுபடியும் அடுத்துக்கு பின்னாடி போட்டால் கொஞ்சம் சுமாராக தான் சார் கிடைக்கும். விவசாயம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் சார் பண்ணுறது.
இந்த பூம்பாறு பகுதியில் வந்து அதிகமாக கேரட் விவசாயம் நிறைய பேர் விவசாயிகள் செய்கிறீங்க. ஆனால் இந்த விவசாய தொழில்நுட்பத்தை பற்றி தெரியறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் உங்களுக்கு எந்த மாதிரி வகையான தொழில்நுட்பங்கள்லாம் தந்து உங்களுக்கு பயனளிக்கும் மாதிரி என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? சார் அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க சார். 3 நாள் 4 நாள் மீட்டிங் மாதிரி போடுறாங்க. போட்டோன்னா அதில் வந்து ஆராய்ச்சி இதில் மாதிரி வேலை பார்க்குறவங்க வந்து அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி தான் விவசாயம், நீங்கள் கேரட்டு போடுறீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், இத்தனை நாள் நீங்கள் பண்ணி இத்தனை நாள் நீங்கள் அறுவடை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான மகசூல் கிடைக்கும், கேரட்டு வந்து கழுவுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறாங்க, பாலிஷ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க சார். உர மேலாண்மை பற்றி எப்படி? உரம் வந்து நம்ம ஒரு தரமான உரத்தை வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி இந்த உரத்தை போடுங்க, இந்த டைமில் வந்து இந்த மருந்தை கொடுங்க, பூச்சி மருந்து இந்த மருந்து மாதிரி கொடுங்க, எல்லாமே சொல்கிறாங்க சார். அது போக இந்த கேரட் விவசாயத்தில் வேற என்ன தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கிறீங்க? இல்லை, கேரட்டில் தான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார். இதில் ஒன்றும் நாசுக்கான வேலைகளே இல்லை சார். அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போனால் அது நமக்கு மகசூல் அதிகம் சார். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மழையில் பொழியும் மழை நீரானது ஓடையாக கட்டுப்பாடு இன்றி வந்து வேளாண் நிலங்களை பாழாக்குவதை தடுக்கும் நோக்கோடு மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியோடு தடுப்பணைகளாக கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் இதன் மூலம் நீரின் வேகம் கட்டுப்படுவதுடன் ஆங்காங்கே நீர்வள ஆதாரமும் கிடைக்கின்றது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தடுப்பணை கட்டப்படுவதுடன் பயன்கள் குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டு வேளாண் பொறியியல் துறையின் இளநிலை பொறியாளர் சா முனியப்பன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் சார்பில் வண்டாரி கிராமம் நீர்வடி பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலத்தில் தடுப்பணைகள் கட்டக்கூடிய பணி வேளாண்மை பொறியியல் துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. நீர்வடி பகுதி என்பது உச்சி முதல் நீர்வடி முடியக்கூடிய பகுதி வரை இருக்கக்கூடிய பயனாளிகளை ஒன்றாக திரட்டி அவர்களோடு கலந்தாலோசித்து மத்திய மாநில அரசினுடைய நிதி உதவியோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மழையிலே பெய்யக்கூடிய நீரானது ஓடைகள் வழியாக கட்டுப்பாடற்று ஓடி விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் மண்ணரிப்பை அதிகமாக தூண்டியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வளம் என்பது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக நடந்து கொண்டிருந்தது. இந்த நீர்வடி பகுதி பயனாளி குழு அமைக்கப்பட்டதற்கு பின்பு அந்த குழுவோடு விவாதித்து இந்த நீர்வடி பகுதி முழுவதும் சுற்றி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தேவையான கட்டுமானங்களை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய ஆலோசனையோடும் வேளாண்மை பொறியியல் துறையினுடைய அதிகாரிகளுடைய ஆலோசனையோடும் இந்த வண்டாரி பகுதியில் ஒரு 6 தடுப்பணைகள் கட்டுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கடந்த வருடம் கட்டப்பட்டது. நாம் பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் 3 சிறிய தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு பின்னாடி இருப்பதில் ஒரு பெரிய தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. சிறிய தடுப்பணைகளை பொறுத்தளவுக்கு முதல் நிலை ஓடைகளிலே கட்டப்பட்டுள்ளது. நாம் பார்ப்பது இப்போது 2ஆம் நிலை ஓடை. இப்போ இந்த ஓடையில் மழை பெய்தது என்று சொன்னால் வரக்கூடிய தண்ணி வேகமாக வந்து இருக்கக்கூடிய மண்ணை கடத்தி ஆற்றுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வேகமாக ஓடுகின்ற நீரை, கட்டுப்பாடற்று இருந்த நீரை இன்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடுப்பணை தடுத்து தண்ணியை நிறுத்தி ஒரு நிலைப்படுத்தி அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி சீராக்கி ஓடைகளில் சீராக செல்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த செக் டேம் அமைந்திருக்கிறது, இந்த தடுப்பணை அமைந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களினுடைய அந்த மண் அரிப்பு வந்து தடுக்கப்பட்டதன் காரணமாக, இங்கு தண்ணி தேங்குவதன் காரணமாக இந்த பகுதியில் விவசாயம் என்பது செழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேங்குவதாலே அருகில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நீர்மட்டம் என்பது கூடியிருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியில் விவசாயம் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த பகுதியில் நெல், மக்காச்சோளம், கரும்பு பயிரிடப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு 250 விவசாயிகள் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வேளாண்மை பொறியியல் துறையினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடுப்பணை பணி என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நமக்கு கிடைக்கிறதற்கரிய ஒரு பொக்கிஷம். இதை பாதுகாப்பது என்பது நமது அனைவருடைய கடமை. இயற்கையை பாதுகாப்பதன் மூலமாக நாம் நம்ம மக்களையும் பாதுகாக்கலாம், நம் விவசாயிகளை பாதுகாப்பதன் மூலமாக இந்த நாட்டையும் பாதுகாக்கலாம்.
அந்த வகையில் இந்த வேளாண்மை பொறியியல் துறை செய்திருக்கக்கூடிய இந்த தடுப்பணை என்பது மண்ணரிப்பை தடுப்பதன் மூலமாகவும் நீரை சேமிப்பதன் மூலமாகவும் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலமாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை ஒருபடி உயர்த்துவதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது. இதன் மூலம் கிராமங்களில்தான் இந்தியாவின் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி காந்தி அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் கிராமத்தினுடைய வளர்ச்சி என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற சா முனியப்பன் அவர்களை 0994552324 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.